காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் ஒவ்வொருத்தரும் எளிமையாக சுலபமாக ஒரு பூஜையை நம்ம வீட்டில் பண்ணிட்டு பெரிய பலனை எப்படி படுறதுன்னு எப்படி அடையிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். அஷ்டோத்தம நாமங்கள் 8 நாமங்களை வச்சு பெரிய பலனை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் விஸ்வாவசு தமிழ் வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை பிறந்தாச்சு. சித்திரை பிறந்தாலே மக்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா இந்த சித்திரைங்கிறது வசந்த ருது. வசந்த ருதுவில் மரங்கள்லாம் புஷ்பிச்சு ஒரே கோலாகலமாக இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். மக்களுக்கு இதயத்தில் இயற்கையாகவே சந்தோஷத்தை கொடுக்கும். சித்திரை மாதம் இது நம்ம தேசம் இருக்க பாரத தேசம், குறிப்பாக தமிழ்நாடு கோவில்கள் நிறைஞ்ச நாடு தமிழ்நாடு. கோவில் இல்லாத ஊரே கிடையாது. சித்திரை மாதத்தை பொறுத்தவரை எல்லா கோவில்கள்லேயும் விசேஷமாக ஏதான சித்திரை மாதம் நடக்கும். குறிப்பாக காஞ்சிபுரத்தை எடுத்துட்டேன்னாக்கா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். நடபாய் உற்சவம் நடக்கும். நாங்கள்லாம் சிறுவனாக இருக்கும்போது 75 வருஷத்துக்கு முன்னால் பாலாத்துக்கு போவோம் எல்லோரும். இந்த மூங்கிய மண்டபம்னு இருக்குது. அங்கேருந்து ஜனம் ஜெயின்னு சாரியாக போகும். நடந்து போவோம். மாட்டு வண்டியில் ஜனங்க போவா. எல்லாம் கட்டு சாதம் கட்டின்னு போய் ராத்திரி அந்த பூர்ண நிலா வரும், சுவாமி வரும், பெருமாள் வருவாருங்க. அந்த பாலாத்தில் சின்னதாக நதி ஓட்டின்னு இருக்கும். அப்படியே ஸ்வடிக மாதிரி இருக்கும். விளைன்னு அந்த ஜலத்தை எடுத்து அப்படியே குடிப்போம். அப்படியே அந்த மணலில் உட்காந்துன்னு எல்லோரும் கட்டு சாதத்தை சாப்பிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் திரும்பி வருவோம். ராத்திரி திரும்பி வருவோம். ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அந்த மணலில் உட்காந்துட்டு தோண்டினாலே ஜலம் வந்துடும். அதுவே ஸ்படிக மாதிரி இருக்கும். இதெல்லாம் இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது சித்ரா பௌர்ணமியில் விசேஷம். அது காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை அங்கே சித்திரகுப்தனுக்கு கோவில் இருக்கிற ஊர் காஞ்சிபுரம். சித்திரகுப்தன் சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் அந்த கோவில் அன்றைக்கி விசேஷமாக இருக்கும். காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலை பொறுத்தவரை ஒவ்வொரு பௌர்ணமியுமே ராத்திரி பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அது ரொம்ப அதிக விசேஷமானது. பக்தர்கள்லாம் சங்கல்பம் பண்ணிட்டு பௌர்ணமி பூஜை பண்ணிப்பா. அது சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். அது எங்கள் காஞ்சிபுரத்தில் ரொம்ப விசேஷம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சித்ரா பௌர்ணமின்னா மதுரை. அந்த மதுரையில் தான் சித்ரா பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷமான ஒன்றாகும். கதம்பவனம்னு பேர் மதுரைக்கு. இந்த கதம்பவனத்தில் தான் சித்திரை மாதமே ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் பிறந்தாலே அங்கே விசேஷம். எப்படி கும்பகோணத்தில் மகாமகம் விசேஷமோ, பிரயாக ராஜ்யத்தில் கும்பமேளா விசேஷமோ, அதுபோல் கதம்பவனங்கிற மதுரையில் சித்ரா பௌர்ணமி விசேஷம். ஏன் விசேஷம்னு கேட்டால், சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி அழகர் என்ன பண்ணுவார், வைகை ஆற்றுல இறங்குவார். அது ஒரு கோலாகலமான நிகழ்ச்சி. வைகை ஆற்றுல ஏன் அழகர் இறங்குறான்னு கேட்டாக்க, அழகர் தன்னுடைய சகோதரி கல்யாணத்துக்காக மீனாட்சி சுந்தரேச கல்யாணத்துக்கோசரம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது மதுரை நெருங்கும்போது மீனாட்சி சுந்தரேச கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துன்னு தகவல் வருது. உடனே கோபம் வந்துடுத்து அவருக்கு. கோபம் அவர் என்ன பண்ணுறார், வைகை ஆற்றில் இறங்கிடுறார். வைகையில் இறங்கி அப்புறம் வண்டியூர் போகிறார். அங்கே எதுக்கு போகிறாருன்னா, சாபம் அடைஞ்ச ஒரு முனிவருக்கு விமோசனம் கொடுக்கறதுக்கு போகிறார். வைகை ஆற்றில் இறங்கும்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரம் இருக்குது இல்லையா, அந்த வைகை ஆற்றில் அவர் இறங்குறத பார்க்குறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் குமிவா. சுற்று விட்டார ஜனங்கள் எல்லாருமே வந்துடுவா. ஜெய்ன்னு வந்துடுவா. அவர் பண்ணிட்டு வரக்கூடிய அலங்காரம் இருக்குது இல்லையா, அதை ஆர்வம் பார்க்க தான் எல்லாருமே வருவா. அவர் என்ன ஆடை கட்டின்னு இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுல ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது என்னங்கிறத பற்றியும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்தான்றதையும் பார்க்க போகிறோம். அதை தவிர அவருக்கு நடக்கக்கூடிய அலங்காரங்கள் அற்புதமானது. எந்த பெருமாளுக்கும் எங்கேயோ நடந்திருக்காது. அப்படி அலங்காரங்கள் மாறி 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 நடக்கும். அந்த அற்புதங்களையும் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னால் நான் வழக்கமாக கேள்வியை கேட்குறேன். தேவலோகத்திலேருந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கும் இங்கே மதுரைக்கு சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போவார் ஒருத்தர். அவர் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம்.
மதுரையில் சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு 10 நாள் உற்சவமாக நடக்கும். அது பிரம்மாண்டமாக நடக்கும். அது பௌர்ணமிக்கு முன்னாலே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாலே ஜனங்க ஜெய் ஜெய் ஜெய்னு வெளியூர்லேருந்து தான் வந்துடுவா. ஒரே கோலாகலமாக இருக்கும். மதுரை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கும். அழகரை பொறுத்தவரை 2 நாள் மதுரை கோவிலில் இருப்பார். 3ஆம் நாள் சாயந்தரம் அவர் என்ன பண்ணுவார், அவர் அழகர் கோவில்லேருந்து கிளம்புவார். கிளம்பி நேர அலங்காநல்லூர் வருவார். இந்த ஜல்லிக்கட்டுனால இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா அலங்காநல்லூர், அந்த ஊருக்கு வருவார். அங்கே குதிரை வாகனத்தில் அவருக்கு அலங்காரம் நடக்கும். குதிரை வாகனத்தில் இருப்பார் அவர். அலங்காநல்லூர்லேருந்து அவர் வரும்போது ஜனங்கள்லாம் எதிர்க்க போய் எதிர் சேவைன்னு பேர், ஜெய் ஜெய் ஜெய்னு போய் ஜனங்கள்லாம் அவர் அழைச்சின்னு வருவார். ஒரே ஆரபாரத்தோட கோஷத்தோடு அழகர் வருவார். குதிரை வாகனத்தில் வருவார். தல்லாகுளம் வந்து சேருவார். அன்றைக்கி ராத்திரி தல்லாகுளத்தில் வந்த உடனே அங்கே இருக்கிற பெருமா கோவிலில் தங்குவார். அங்கே அவருக்கு அபிஷேகம் நடக்கும். நூபரகங்க அபிஷேகம் நடக்கும். அங்கே அலங்காரம் ஆரம்பமாகிடும். மறுநாள் அலங்காரம் பண்ணுவாள். அந்த அலங்காரத்தில் தான் உங்களுக்கு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு விசேஷம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் அழகருக்கு அலங்காரத்துக்கான அலங்கார பொருள்கள், அத்தோட பட்டு வஸ்திரங்கள்லாம் இருக்கும். பல வண்ணத்தில் பட்டு வஸ்திரங்கள் இருக்கும். அலங்காரம் பண்ணுறவர் என்ன பண்ணுவார், கண்ணால் பார்க்க மாட்டார். அப்படி அந்த பெட்டியை திறப்பார், கையை விடுவார், ஒரு வஸ்திரத்தை எடுப்பார், அதை வச்சு தான் அலங்காரம் பண்ணுவார். அவர் கையில் எது வருதோ அந்த வஸ்திரம் தான் விசேஷம். அதை வச்சு அலங்காரம் பண்ணிவிடுவார். ஜனங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் வந்து வைகையில் அவர் இறங்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறது கூட அவள் என்ன பண்ணுவான்னா, என்ன வஸ்திரம் கட்டிருக்கார் என்ன வஸ்திரம் கட்டிருக்காருன்னு பார்ப்பா ஆர்வமாக. ஏன்னு கேட்டால் அவர் கண்ணால் பார்க்காம எடுத்து கட்டுற வஸ்திரத்தில் தான் விசேஷமே இருக்குது. பச்சை வஸ்திரத்தில் வந்தார்னாக்க அந்த வருஷம் நிறைய விளைச்சல் இருக்கும், செழுமை ஏற்படும், ஒத்துமை ஏற்படும். சிகப்பு வஸ்திரத்தில் வந்தார்னாக்க பஞ்சம் ஏற்படும், ஒத்துமை இருக்காது. வெள்ளை வஸ்திரத்தில் வந்தார்னா நடுத்தரமாக இருக்கும். மஞ்சள் வஸ்திரத்தில் வந்தார்னாக்க அன்றைக்கி அந்த வருஷம் ஃபுல்லாக மங்கள காரியங்களே நடக்கும். இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை. அதனால தான் ஆர்வமாக வருவாள், என்ன வஸ்திரம் கட்டிருக்காருன்னு பார்க்குறதுக்கு வருவாள். இந்த அலங்காரம் முடிஞ்ச உடனே 5ஆம் நாள் அவர் வந்து அழகர் இறங்கிடுவார். இதில் வைகை ஆற்றுல இறங்கின உடனே எங்கேயும் மனித தலை தான், ஜெய் 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 ஜெய்ன்னு ஜனங்க ஆரவாரத்தோடு அங்கே வந்து கோஷம் போட்டுன்னு இருக்கும். எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஜலத்தை பீச்சு அடிச்சுப்பா. அது இப்போ ஒரு சம்பிரதாயம் மாதிரியே வந்துடுது. வடநாட்டில் ஹோலி பண்டிகையும் போது கலர் பொடியெல்லாம் தூவிப்பா இல்லையா, சந்தோஷப்படுவா இல்லையா, அந்த மாதிரி மதுரையில் அழகர் வந்து வைகையில் இறங்கும்போது ஜலத்தை பீச்சு அடித்து சந்தோஷப்பட்டுப்பா. ஜனங்கள்லாம் கோஷம் போடுவா. அவர் வந்து அழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்கின உடனே மதுரையில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் அவரை வரவேற்று அவருக்கு மாலை போடுவார். இவர் பதில் மரியாதை பண்ணி இவரும் மாலை போடுவார். இந்த சம்பிரதாயம் முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி வண்டியூர் கிளம்புறதுக்கு போயிடுவார். அவர் வண்டியூருக்கு போவார். வண்டியூருக்கு ஏன் போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு புராணம் இருக்குது, கதை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதபஸ் அப்படின்னு ஒரு முனிவர், அவர் உட்காந்து தபஸ் பண்ணிருக்கார், கண்மூடி தபஸ் பண்ணிட்டுருக்கார். அந்த நேரம் பார்த்து தூர்வாச முனிவர் வரார். தூர்வாசத்தினுடைய சிஷ்யர்களோடு வரார். வந்து பார்க்கும்போது இந்த முனிவராக கண்ணை மூடிட்டு கண்ணையே திறக்காமல் ஜபத்தில் இருக்கார். கிட்ட வரார். பார்த்துட்டு ஒரு ஹூமன் ஒரு சத்தம் கொடுக்குறார். ஆனால் அவர் கண்ணை திறக்கலை. அவர் கண்ணை மூண்டு தியானத்திலே இருக்கார். இவர் வந்தது அவருக்கு தெரியல பாவம். உடனே தூர்வாசர் ரொம்ப கோபம் வந்துடுது. நான் வந்திருக்கேன், அப்படியே நீ வந்து என்னை கவனிக்காமல் நீ வந்து கண்மூடியாக இருக்க, நீ தவளையாக போகணும்னு சாபம் கொடுத்துட்றார். இந்த சாபம் போய் தாங்கின உடனே சுதபஸ் டக்குன்னு மூச்சுட்டு வர்றார். மூச்சு பார்த்தா அவர் தூர்வாசர் இருக்கார், சிஷ்யர்களோடு இருக்கார். ஓடி வருவார். பகவானே, மகரிஷி, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை, தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுங்கோ. நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு சாபம் கொடுத்துட்டே அதை என்னை தாய் கொடுத்து எனக்கு தயவு பண்ணி உபயோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்தா பண்ணதை அந்த தபஸனுடைய சக்தி கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால் அவர் என்ன பண்ணார், உடனே விமர்சனம் கொடுத்துட்டார். நீ என்ன பண்ணுற, வண்டியூரில் போய் வைகையினுடைய கரையில் தவளையாக இருந்துட்டு அங்கே அவர் வந்து அழகர் வருவார். அழகர் வந்துட்டு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து உனக்கு சாம விமோசனம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதுலேருந்து இவர் என்ன பண்ணார், அந்த முனிவர் தவளையாக போய் அங்கே காத்துட்டுருக்கார். அதனால் இவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்கோசம்தான் அவர் வண்டியூர் வர்றார். அன்றைக்கி ராத்திரியே வண்டியூர் வந்து சேர்ந்துருவார். மறுநாள் காத்தால் வண்டியூரில் இருக்க பெருமா கோவிலில் அவருக்கு சந்தனகாப்பு அபிஷேகம் நடக்கும். சந்தனகாப்பு அலங்காரத்தோடு
அவர் பெருமாள் கோவிலில் வலம் வருவார். அந்த வலம் வர நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவார், அவர் வந்து நாக வாகனம், அந்த நாக வாகனத்தில் ஏழுவார். நாக வாகனத்தில் வச்சு அவரை கூட்டின்னு வருவார். அங்கே தேனு மண்டபம்னு ஒரு இடம், அந்த தேனு மண்டபத்துக்கு வந்த உடனே நாக வாகனத்துலேருந்து கருட வாகனத்துக்கு மாறுவார். கருடன்றது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது. காஞ்சிபுரத்தில் கூட பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தில் கருட சேவை தான் ரொம்பவும் விசேஷமானது. அதனால் இவர் தங்க கருட வாகனம் அதில் ஏறிவார். ஏறிண்டு வந்து தவளையாக இருக்கிற சுதபஸுக்கு சாப விமோசனம் கொடுத்துருவார். சாப விமோசனம் கொடுத்துட்டு அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுவார், அவர் நேர ராயர் மண்டகப்படி மண்டபம் அப்படின்னு இருக்குது. அந்த மண்டபத்தில் இன்றைக்கி ராத்திரி தங்குவார். 6ஆம் நாள் ராத்திரி முழுக்கும் அங்கே தான் தங்குவார். ஜெய் ஜெய் ஜெயின்னு ஜனங்கள் தரிசனம் பண்ணும். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டால், பொழுது விடிய 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 அவருக்கு மாறி 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 தசாவதார அலங்காரம் நடக்கும். தசாவதாரங்கிறது 10 அவதாரம். அந்த 10 அவதாரத்துக்கான அலங்காரங்கள் மாறி 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 நடக்கும். ஜனங்கள்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு ரசிச்சுட்டு இருப்பா. அது முடிஞ்ச உடனே மறுநாள் காலத்தால் 7ஆம் நாள் அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பியவர் தங்க பல்லக்கில் தல்லாகுளம் வந்துடுவார். தல்லாகுளம் வந்த உடனே அங்கே புஷ்ப பல்லக்குக்கு மாறுவார். புஷ்ப பல்லக்கில் தல்லாகுளத்தில் மாறிட்டு அதுக்கு அடுத்த நாள் அங்கேருந்து மறுநாள் 7ஆம் நாள் இது முடிஞ்ச உடனே 8ஆம் நாள் அவர் வந்து அழகர் மலைக்கு போயிடுவார். வழியெல்லாம் ஜனங்க ஜெய் 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 ஜெய்னு கோஷம் போட்டபடி அவர் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லோரும். 8ஆம் நாள் அழகர் மலைக்கு போயிடுவார். 9ஆம் நாள் அழகர் கோவிலுக்கு போயிடுவார். 10ஆம் நாள் காலத்தால் அழகர் கோவிலில் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அப்பவும் அலங்காரம் நடக்கும். அலங்காரம் பண்ணி அத்தோட இந்த சித்ரா பௌர்ணமி உற்சவமானது பூர்த்தி அடையும். மதுரை மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடைப்பா. இது வந்து பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு அலங்காரம் மாறி மாறி பெருமாளுக்கு வேறு எங்கேயாவது நடக்கிறதா லோகத்தில் நமக்கு தெரியல. ஆனால் ஒரு வாசகம் உண்டு. என்னன்னு கேட்டால், சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும், சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், விஷ்ணுக்கு அலங்காரம் பண்ணணும். அப்படி பண்ணணும்னு சொன்னால் கூட விஷ்ணு அலங்கார பிரியர் அப்படிங்கிறது தான் அதில் பொருள். அந்த அலங்கார பிரியர் சந்தோஷப்படும்படியாக மதுரையில் தான் இந்த 10 நாளில் விதவிதமாக அலங்காரம் நடக்கும். அதை பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைஞ்சு பெரிய பாக்கியவானாக இருக்கா. நம்மளும் அதை தரிசனம் பண்ண பாக்கியம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். தேவலோகத்திலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி மதுரை வந்து சோமசுந்தர தரிசனம் பண்ணுறவர் யாருன்னு கேட்டால் இந்திரன். இந்திரன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி கொடுத்து, அதனால் அவன் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக வந்துட்டு இருந்தான். மதுரையில் வந்தப்போ அவன் பிரம்மகத்தி தோஷம் அவனை விட்டு நீங்கி கொடுத்து, சொல்ல முடியாத ஆச்சரியம். அது ஒரே காடாக இருந்தது. அங்கே வந்து இருக்கிற இலையெல்லாம் விலைக்கு பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. பார்த்தா அங்கே ஈஸ்வரன் இருக்கார். உடனே அங்கே உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு பூஜை பண்ண உடனே ஈஸ்வரன் பிரத்யட்சமாக உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். நான் இங்கேயே இருந்துன்னு காலம்பூரா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிருக்கணும், பூஜை பண்ணணும், அதான் என்னுடைய ஆசைன்னு சொன்ன உடனே அவர் இல்லை நீ தேவலோகம் போய் உன் கைங்க காரியத்தை பண்ணு, வருஷத்துக்கு ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வா, இங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்வார். அதனால் வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேவேந்திரன் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போவான். மதுரைக்கு வந்து சோமநாதர் தரிசனம் பண்ணிட்டு போவான். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி பூஜை, காமாட்சி அம்பாள் 4 ராஜவீதி பிராகாரம் வருவா, தங்கரதம் உண்டு. ஆதிசங்கர ஜெயந்தி பூர்த்தி தினம் அன்றைக்கி. அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर